ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோட்டஸ் டிஎன்பிஎஸ்சி சக்ஸஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருப்பீங்க. 1 இயர் கோர்ஸ்க்கான பிளான் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளான், அதாவது நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு 6 months ஃபுல்லாக நம்ம நல்லா சிலபஸை தரோவாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதாவது ஒரு கோட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, தவறான பாதையில் வேகமாக போகிறத விட சரியான பாதையில் மெதுவாக போகிறதே சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. அப்போது இந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒர்க் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் ரொம்ப இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 to 4 hours 5 hours நீங்கள் வந்து உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஒர்க் போக மீதி இருக்கிற நேரத்தில் நீங்கள் படிக்கலாம். இல்லைங்க நான் ஃபுல் டே ஆஸ்பிரண்ட் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் பாட்டு என்ன பண்ணலாம், உங்களோட ஸ்டடீஸை வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால் கண்டிப்பாக 2026 எக்ஸாமை வந்து அந்த எக்ஸாமை கிராக் பண்ணி நம்மளோட ட்ரீம் கவர்மெண்ட் ஜாப்பை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். சரி, இப்போது நம்ம சிலபஸ் வைஸாக எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு குரூப் 2 குரூப் 4 பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் இருக்கும் குரூப் 2க்கு. குரூப் 4க்கு வந்து ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் இருக்கும். அப்போது இதுக்கு நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, வீக் டேஸில் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு தமிழ் சிலபஸ் வைஸ் தான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் தென் சாட்டர்டே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு சிலபஸ் வைஸாக உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ லாங்குவேஜ் மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் நல்லா தரவாக படிக்க போகிறீங்க. தமிழ் படிக்கிறவங்க தமிழ் ஃபாலோ பண்ணுங்கள், இங்கிலீஷ் படிக்கிறவங்க இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் குரூப் 4ம் எழுத போகிறேன், குரூப் 2ம் எழுத போகிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டையுமே நீங்கள் இப்போவிருந்து நம்மளோட பிளான் படி ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். சண்டே வந்து உங்களுக்கு வந்து டெலிகிராம் நம்மளோட சேனலோட டெலிகிராம் சேனலில் வந்து நமக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஓகே. நெக்ஸ்ட்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது 4லுமே நமக்கு என்னன்னா ஜென்ரல் நாலேஜ் இருக்குது. ஜென்ரல் நாலேஜில் மொத்தம் நமக்கு பார்ட் ஏ, பார்ட் 2 அப்படின்னு 2 பார்ட்ஸ் இருக்குது. அதில் மொத்தம் நமக்கு 6 யூனிட் இருக்குது பார்ட் 1ல். பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு மேக்ஸில் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்குது. ஆல்ரெடி இங்கே எல்லோரும் சிலபஸ் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். யூனிட் 1 வந்து நமக்கு சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? யூனிட் 2ல் வந்து நமக்கு ஜியாகிரஃபி. யூனிட் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சயின்ஸ்லேயும் சரி, ஜியாகிரஃபிலையும் சரி, குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், நமக்கு கொஷின்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதாவது வந்து சயின்ஸில் வந்து குரூப் 1னா 10 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதே குரூப் 2, குரூப் 4னா 5 கொஷின்ஸ் தான். ஜியாகிரஃபியில் குரூப் 1ல் 10 கொஷின்ஸ், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல் வந்து 5 கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. யூனிட் 3 பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரியும் இருக்கும், அதில் ஐஎன்எம்மும் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1ல் 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க உங்களுக்கு. அண்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 4ல் வந்து 10 கொஷின்ஸ் வந்து சாலிடாக நமக்கு வருது. தென் யூனிட் 4 ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பார்ட். நம்ம கண்டிப்பாக படிச்சே ஆகணுங்க, வேற வழியே இல்லை. ஆனால் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி. என்னடா இது பாலிட்டி போய் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு ஃபீல் பண்ணுறாதீங்க. ஆனால் பாலிட்டியை உண்மையாலுமே நம்ம அதை எப்படி சொல்கிறது, விரும்பி ரசித்து படித்தோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. அவ்வளோ அழகாக இருக்கும். நமக்கு பாலிட்டிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு நியூஸ் பேப்பர் ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணும். பாலிட்டி நம்ம படிக்க படிக்க படிக்க, அதாவது நமக்கு லோக்சபாவில் என்ன நடக்குது, ராஜ்யசபாவில் என்ன நடக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நம்ம 1 இயருக்குள்ளே தெளிவான ஒரு புரிதலுக்கு வந்துடுவோம் பாலிட்டியில். பாலிட்டியில் குரூப் 1 பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் தென் குரூப் 2 அண்ட் குரூப் 4ல் வந்து 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க. பாருங்கள், மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் எதுலேருந்து வருது, பாலிட்டியிலேருந்து வருது. அடுத்தது இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸும் படிக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கணும். ஸோ குரூப் 1ல் இதில் 50 கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. நமக்கு ஸ்கீம்ஸு, ஹெச்டிஐ இதெல்லாம் நம்ம நல்லா ரொம்ப கஷ்டமே இல்லைங்க. படித்து ஒரு 3 தடவை 4 தடவை நல்லா நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாகவே நம்ம வந்தோம்னாலே போதுங்க. எக்கனாமிக்ஸ், டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபுல் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி குரூப் 2, குரூப் 4ல் நமக்கு 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. தென் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடோட வரலாறு, பண்பாடு இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
குரூப் 1ல ஃபர்ஸ்ட் 40 கொஷின்ஸும், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல வந்து 20 கொஷின்ஸும் நமக்கு கேட்குறாங்க. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ் வந்துருச்சுங்க நமக்கு. இந்த 75 கொஷின்ஸில் நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, பாலிட்டி அண்ட் யூனிட் 6 தமிழ்நாடு வரலாறு. ஸோ இந்த தமிழ்நாடு வரலாறு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸில் குரூப் 2 மெயின்ஸில் வந்து இப்போ நமக்கு சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதை தமிழ்லே எழுதிக்கலாம். பிகாஸ் நமக்கு திருக்குறள், சங்க இலக்கியங்கள்லாம் நிறைய இருக்குது. ஓகே ஃபைன், இது இருக்கட்டும். இப்போ நம்ம லாங்குவேஜ் பற்றின வீடியோஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னென்னைக்கு டேஸில் அப்லோட் ஆகும், எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 மந்த்தை வந்து 15+15 டேஸாக நம்ம பிரிக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 15 டேஸில் பார்த்தீங்கன்னா 1 வீக் ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்டர்னேட்டிவ் பேஸில் வந்து உங்களுக்கு பாலிட்டிக்குள்ள வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து உங்களுக்கு ஜியாகிரஃபிக்குள்ள வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். நம்மளோட டார்கெட் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கோரிங் சப்ஜெக்ட், அதாவது பாலிட்டிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வருது இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்போ அது 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 ஸ்கோரிங் சப்ஜெக்ட். அது நம்ம ஸ்கோரிங் சப்ஜெக்ட் நம்ம படிக்க வேண்டியது நிறைய டெப்த்தாக படிக்க வேண்டியிருக்கும். அது கூட நமக்கு கொஞ்சம் கம்மியாக உள்ள சப்ஜெக்ட், கொஷின்ஸ் கொஞ்சம் கம்மியாக உள்ள சப்ஜெக்ட், ஜியாகிரஃபி ஃபஸ்ட் எடுக்கிறோம். ஜியாகிரஃபி எடுக்கும்போது அதில் 10 கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஒன் டே நீங்கள் பாலிட்டி படிக்கிறீங்கன்னா, ஒன் டே உங்களுக்கு ஒன்று வீடியோஸ் வந்து ஜியாகிரஃபியில் இருக்கும். ஸோ வாரத்தில் உங்களுக்கு டெய்லியுமே உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ண நீங்கள் படிச்சுட்டே வந்துட்டுருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. நமக்கு கட் ஆஃப் வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு சிலபஸை நம்ம ஒரு 80% 90% கவர் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் நம்ம எக்ஸாம் எழுத போகும்போதே நமக்கு கொஞ்சம் ஹோப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் டைம் இருந்தால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பட் நமக்கு அப்படி இல்லை, டைம் இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு டாப்பிக்காக எடுத்து அதில் நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். அந்த வீடியோஸை நல்லா பாருங்கள். அதுக்கான புக் சோர்சஸ் எங்கேருந்து நம்ம இந்த டாப்பிக்கு நம்ம இப்போ ப்ரியாம்பிள்னு எடுத்துட்டிங்கன்னா அது எங்கேருந்து அந்த எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் தென் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியாவில், அது எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அது 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 அதனால நமக்கு என்னென்ன கேசஸ் வந்து நடந்திருக்கு, அதனோட ரிசல்ட்ஸ் என்ன, அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதில் ப்ரியாம்பிள் ரிலேட்டட் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி தான் நம்ம ஒரு டாப்பிக்குமே கிளாஸ் கொண்டு போகிறோம். சரிங்களா? அண்ட் தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், நமக்கு கிளாஸஸ் வந்து பைலிங்குவலில் தான் இருக்கும். என்னடா இது நம்ம தமிழில் மட்டும்தான் படிக்க முடியுமா அப்படின்னா இல்லை. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்களும் படிச்சுக்கலாம். உங்களுக்கு நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும்போது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக, இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாகவே நான் கொடுத்துட்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மேக்ஸ் 15 டேஸ் ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த பேசிக் ஸ்கூல் சம்ஸ்லேருந்து ஆரம்பித்து அவுட் சோர்ஸஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் போடுற அளவுக்கு நல்லா தரோவாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் அது ரெண்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சிலபஸ் வைஸாகவே தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி நைட் வந்து உங்களுக்கு 9:30க்கு வந்து நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். நைட்டு தான் என்னால் பண்ண முடியும். நான் நைட்டு உங்களுக்கு போட்டு விட்டுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் நல்லா தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எக்ஸாமில் எந்த கொஷின்ஸ்க்குமே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். லாஸ்ட் மினிட்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனியாக டைம் ஒதுக்க வேண்டாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு முடியுமா முடியாதா அந்த கான்செப்ட் எதுவுமே வேண்டாம். நமக்கு தேவையான அளவுக்கு டைம் நிறைய இருக்குது. ஸ்லோவாக போனால் கூட நாம் தெளிவாக படிக்கணும். படிக்கிறத நல்லா புரிஞ்சு தெளிவாக படிக்கணும். அதுதான் இங்கே மெயின் கான்செப்ட். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ரிப்பீட்டடாக டெஸ்ட்டு போட போகிறோம். இந்த 6 மந்த்ஸ் நம்ம முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட்டு போட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம லெவலை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே. அதனால் உங்களுக்கு பாலிட்டி அண்ட் தென் மேக்ஸில் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் வந்து நம்ம மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீக் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்காது. பட் அப்கமிங் வீக்லேருந்து உங்களுக்கு எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.